good afternoon to all. I welcome respected Director General of Audit Central, Group Officers and my colleagues for this skit நீருக்கு இயங்கும் வேர்கள் performed by our staff members, the director, screenplay and script by Sri L. Sriramanaran, SAO. I request all to please enjoy the skit. Thank you. A hearty welcome to all. Now we are going to present a play titled நீருக்கு இயங்கும் வேர்கள். Yes, you are right. As the title itself implies, it's a story about a few elders longing for the true love and affection from their grown-up children. The storyline of this play revolves around a few NRI parents who live in Chennai in a home for the aged called Virgal, who eagerly wait to see their wards and grandchildren who live abroad for a long time. Though the main theme of the story is heavy, the script has been written in such a way that it makes you all smile and even laugh sometimes while you travel along with us for the next 45 minutes to 1 hour. Come on, let's watch நீருக்கு இயங்கும் வேர்கள், produced by the welfare officer of the officers of PAG Audit 1, PAG Audit 2 and DG Central Chennai as part of the ongoing Kodai Vizha events. We are proud to inform that all the characters portrayed in this play are done by our own staff, and for a few of them, this is the first stage experience as an actor. We expect your cooperation and encouragement to cheer up those debutants. Thank you all for being with us to watch this play. Last but not the least, all the characters appearing in this work are fictitious. Any resemblance to real persons, alive or not, is purely coincidental. As for request to all, please sit relaxed and keep your mobile phones in silent mode to enjoy the play thoroughly. Now, on to the play நீருக்கு இயங்கும் வேர்கள், written and directed by Sri L. Sriramanaran, Senior Audit Officer. தம்பி, நீ ஊருக்கு புறப்பட்ட விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன்பா. சரி, எல்லா பொருளும் பார்த்து எடுத்துக்கிட்டியா? முக்கியமா அந்த பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சுப்பா. அம்மாட்டையும் சொல்லிட்டேன். ஏர்போர்ட் போறது கேப் புக் பண்ணிட்டேன்பா. வந்ததும் கிளம்பிட வேண்டியதான். தம்பி பரத், மறுபடியும் அதையே சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பிள்ளைன்னு நீ ஒருத்தன் இருந்தோம். இந்த வயசான காலத்துல நானும் உங்க அம்மாவும் இப்படி நாதியத்து இருக்கணுங்கிறது தான் உன்னோட ஆசையா? இதுக்காக தான் நான் திருப்பூர் பனியன் கடையில் கணக்கு எழுதி உங்க அம்மா பஞ்சுகுடம்ல இப்படி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கணும். உனக்கு இந்தியாவிலேயே ஒரு வேலை கிடைச்சிடாதா? நீ மறுபடியும் எங்களோடய வந்து இருக்க மாட்டியான்னு நானும் உங்க அம்மாவும் வேண்டாத தெய்வம் இல்லை தெரியுமா? சும்மா திரும்ப அதே பேசாதீங்கப்பா. கஷ்டப்பட்டு சின்ன வயசுல வறுமை அனுபவிச்சதாலதான் இப்ப அமெரிக்கால படிச்சு நல்ல வேலையில இருக்கேன். அதே என்னப்பா தப்பு இருக்கு? நீங்க பாட்டுக்கு அங்கேயே வந்துடலாம் வேண்டிக்காதீங்க. அப்படியே நடந்துற போது ஒருத்தன் ஏழையா பிறக்கிறதுல தப்பு இல்லப்பா, ஆனா ஏழையா சாகக்கூடாது. நீ பொறுத்த வரைக்கும் பணம் முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சு நிம்மதியா நல்லா வாழணும். அதான் சொல்லதான் என் லட்சியம். எவ்வளவு பணப்பா வேணும் ஒரு மனுஷனுக்கு? நீ படிச்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி முதல்ல கோயம்புத்தூர்லையும் அப்புறம் சென்னையிலையும் நல்ல வேலை தானே கிடைச்சது. அதெல்லாம் விட்டுட்டு கடல் கடந்து போய் 5 வருஷம் ஒரு முறை தான் அதுக்கும் மேல எங்கேயும் அங்கே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் என்னதான்ப்பா செய்யறது? நான் இருக்கிறது அமெரிக்காப்பா. நம்ம திருப்பூர் அம்மா பாளையம் கிடையாது. அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போக முடியாதுப்பா. அம்மா திருப்பூர் பஞ்சுகுடம்ல வேலைக்கு போனதாலதான் தீராத எருமல் கல்வி வந்துச்சு. அங்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்குப்பா. அங்க வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் தர முடியாது. உங்களால அம்மாவை தனியாக பார்த்துக்க முடியலன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் சென்னையிலேயே ஒரு நல்ல பிஜியா பார்த்து உங்களை தங்க வச்சுட்டு போறேன். அங்கே போய் சந்தோஷமா இருங்க. அந்த ஹோம்ல நான் இருக்கும்போதே உங்களை போய் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா 4 கிளம்புன்னு சொல்லி என்ன தள்ளி போட்டீங்க. வர ராகினி. மருமக பேர பிள்ளைங்க நல்லபடியா கேள்விப்பட்டாங்களா? இப்பதான் புறப்பட்டே இருக்காங்க சிவகாமி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.
அம்மா உடம்பு சரியில்லை, நீங்க நம்பிதான் இவ்வளோ செலவு பண்ணி இப்போ நான் அமெரிக்கா போனதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா உடனே வாங்கினா என்னால் வர முடியுமான்னு தெரியல. அப்படி நான் வராமல் இருக்கும்போது இங்கே எதெல்லாம் எக்கு தப்பாக நடந்துருச்சுன்னா கடைசி காரியம்லாம் கொஞ்சம் சொந்தக்காரங்களை வச்சு நீயே பார்த்துக்கிற நிலைமை வந்தாலும் ஏற்படும்பா. என்னடா சொல்ற? சொந்தக்காரங்களா? அப்ப நீ யாருடா? அப்பா இப்படி வார்த்தைக்குள்ள பூந்து பிடிச்சி எதிர்கேள்விலாம் கேட்காதீங்க. என் நிலைமையில இருக்கிறத ப்ராக்டிக்கலா சொன்னேன், அவ்வளவுதான். பாருடா, இவ்வளவு உடம்பு முடியாதப்ப கூட நீ நல்லபடியா புறப்பட்டியான்னு தான் கேட்டா உங்க அம்மா. ஆனா நீ என்னடான்னா அவ போனப்புறம் என்ன செய்யலான்னு அபசகுணமா பேச. இதுதான்டா எங்களுக்கும் உங்க தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம். கண்ணுக்கு தெரியாத வேறா இருந்து ஒரு மனம் செழிப்பா வளர்றத பார்த்து சந்தோஷப்படுறவனா நீயும் பிள்ளைக்குட்டியும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நானும் உங்க அம்மாவும் தினமும் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிறோம், தெரியுமா? ஓஹோ, அப்போ நீங்க அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டதால தான் நாங்க நல்லா இருக்கோமோ? இல்ல தெரியாம கேக்குறேன், உங்க காலத்துக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்கணும்னு யாருப்பா அந்த படத்துக்கு முன்னாடி வேண்டுவா? நாங்க இருக்கிற வரைக்கும் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டுப்போம். எங்க காலத்துக்கு அப்புறம் நாங்க அந்த சாமி முன்னாடியே நின்று வேண்டிப்போம். சரிப்பா, கேப் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுதுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, நல்லபடியா போய் பார்ப்போம். சரி. பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஹோம்ல புதுசா 3 டிக்கெட் இல்லல்ல, புதுசா 3 பேர் வந்திருக்காங்க. நான் யாருன்னு சொல்லட்டுமா? ஒண்ணு மோகன சுந்தரம் சார், இன்னொன்னு அவங்க வீட்டுக்காரம்மா சிவகாமி அம்மா. அந்த அம்மாவுக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லை, எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்காங்க. கேக்குதா? அவங்கதான். அப்புறம் 3ஆவதா சந்திரசேகர் சார். அதானே பார்த்தேன், கிச்சன்ல இருந்து நல்ல கம கமான வாசனை வருதேன்னு. வாசனை மூக்க தொலைக்கிறது. சாவித்ரி யாராவது நம்ம ஹோம்க்கு புதுசா வராங்கன்னா அவளை அட்ராக்ட் பண்றதுக்குன்னு சூப்பரா சமைப்பா. அவ வந்து சேர்ந்துட்டா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதே உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு. ஜானகி மேடம், என் சமையல குத்தம் சொல்லனா உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டு ஜீரணமே ஆகாது. சின்ன வயசுலயே என் வீட்டுக்காரர் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு பாத்துக்கிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு உறவுன்னு யாருமே இல்லை. அதனாலதான் இந்த வேர்கள் ஹோம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சமயக்காரியா வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் NRI பேரண்ட்ஸ் தான் முக்கால்வாசி. அதுல யாராவது சில பேராவது ஒருத்தர் 2 பேராவது இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ஃபாரினுக்கு போகும்போது என் சமையல் கை பக்குவத்தை மெச்சி என்ன கையோட கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து சேரங்களோட எண்ணிக்கை தான் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது தவிர இங்க இருந்து யாரும் ஃபாரினுக்கு போற மாதிரியே இல்லை. ஜானகி மேடம், என்னோட வாழ்க்கை முழுசும் இங்கே இப்படியே இந்த வேர்மல் ஹோம்லயே முடிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு குடும்பத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதோ என்னமோ ஜானகி மேடம், ரொம்ப கவலையா. ஆமா ஆமா, உன் சமையல் அமைச்ச உன்னை இங்கேருந்து ஃபாரினுக்கு வேற கூட்டிட்டு போகணுமாக்கும். பொடியுள்ள ஏதோ நீ பொங்கி போடுறத வேற வழியே இல்லாம நாங்க முழுங்கி வேற வைக்கிறோம்.
நாங்க உயிரோட இருக்கோமே சந்தோஷப்படுவியா நான்? அன்னைக்கு மேடம், ஆனாலும் உங்களுக்கு நாக்கு ரொம்ப நீளம். என்னடி ஓ நாக்கு ரொம்ப தான் நீளுது? உன்னோட வயசுக்கு நான் எவ்வளவு பெரியவன்? அது இல்ல ஜானகி மேடம், அது நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, நான் அத சொன்னேன். இங்க வந்து சேர்றவங்க எல்லாம் பிபி சுகர்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட தான் வந்து சேர்றாங்க. அதனால சமையல உப்பு உறுப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நான் சமைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சமைச்சுதான் என் சாப்பாட்டுல நீங்க நல்லா கும்முன்னு இருக்கீங்க. யாரு, நானா நீயா? உனக்கு ஜாஸ்தி கேக்குதா? இரு ஒரு நாள் உன் சாப்பாடுல மட்டும் காரத்தை நிறைய அள்ளி ஊத்தி அந்த ஆர்டரோட பாட்டுல வர மாதிரி என்னடி காரம் ஜாஸ்தியா போட்டுட்டு என்ன ஆட விடலாம் நான் பாக்குறேன். இப்போ கூட நான் ஆடுவேன், பாக்குறீங்களா? மியூசிக். சுகம் 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 மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டேன் போல. இந்த கேள்வி கண்டுபிடிச்சிட்டாலே. ஐயோ நான் ஜானகி மேடம், நான் சொல்லல, அதுவும் அவங்களே வந்துட்டாங்க பாருங்களேன். ஹலோ சார், வாங்க சார், வெல்கம் டு வேர்கள் சார். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் ஜானகி, சீனியர் மோஸ்ட் கெஸ்ட் இன் திஸ் ஹவுஸ். பாருங்களேன், 2 வருஷமா இதோ இந்த புண்ணியவதி சாவித்ரி சமையல சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கேன்னா பாருங்களேன். ஆமா, உங்க பசங்கெல்லாம் என்ன சார் பண்றாங்க? சார், என் பையன் யூஎஸ்ல பிரசிடெண்டா இருக்கான் சார். ஆமாமா, ஜோ பட்டன பெத்தவங்களே. சும்மா வயிற்றுச்சலுக்கு பிறந்தவனே. அது ஜோ பட்டனும் இல்லை, சொக்கா பட்டனும் இல்லை. ஹீஸ் ஜோ பைடன் சார். ஆக்சுவலி என் பையன் சான் பிரான்சிஸ்கோல ஒரு லீடிங் கம்பெனியில பிரசிடெண்டா இருக்கான்னு சொல்ல வந்தேன். என்ன பண்றது சார், 2 வருஷம் ஆச்சு என்னை வந்து பார்த்து. ஒரே பையன், ஆசையா வளர்த்தேன், எல்லாம் கொட்டி செலவழிச்சு அவன் படித்தேன். அவனும் யூஎஸ் போயிட்டான், நல்லா படித்தான். ஸோ பெரிய போஸ்ட், நல்ல ஜாப் வேற. கல்யாணம் பண்ணிட்டவளும் ஈக்குவலி குவாலிஃபைட், ஸோ வெரி வெல் எம்ப்ளாய்ட் சார். சில சமயம் 2-3 மாதம் கூட ஆகும், அவள் பேசவே மாட்டான். இப்போ நமக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். நம்மலாம் கொட்ட தப்ப முழிச்சிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம தூங்குற நேரம் அவள் ரொம்ப பிஸி. ஆனால் ஒன்று சார், என் பையன் ராஜா சார், என் பையன் பேரு ராஜா, அவன் ரொம்ப நல்லவன் சார். எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா அம்மான்னு எங்கோட சார். ஃபோனு சும்மா இல்லை, அடுத்த வாட்டி என் செல்லம் ஃபோன் பண்ணட்டும். இதோ ஒன்னையும் கூப்பிட்டு வா, எல்லாரும் கேட்குற மாதிரி ஸ்பீக்கரில் போடுறேன். அப்போ எல்லாருக்கும் தெரியும் என் ராஜாவை பற்றி. ஆமாம் சார், உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் மோகனசுந்தர், எனக்கு ஊர் திருப்பூர். என் பையன் இப்போ டெக்ஸஸில் இருக்கான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சின்ன வயசுலேருந்தே வறுமை தான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம், கடவுள் தானே வாங்க. அவன் கொஞ்சம் வேலைக்கு போன அப்புறம் தான் நாங்களே கொஞ்சம் தலையெடுத்தோம். என்ன சின்ன வயசில் அந்த வறுமையினால அவன் கேட்டது எதுவும் என்னால் வாங்கி தர முடியல. அதனால என்னமோ எங்கள் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. அதுவே எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்தது. எப்படின்னா, நான் ட்ரைசைக்கிள் கேட்டேன், ஷூ கேட்டேன், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகணும்னு கேட்டேன். இவ்வளவு ஏன் காலேஜ் போகிறப்போ லேப்டாப் வேணும்னு கேட்டேன். இதெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? நான் பாருங்கள் என் பிள்ளை எப்படி வளர்க்குறேன், ஒரு குறை இல்லாமல் வளர்க்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். என்ன பண்ணுறது மேடம், அதே மாதிரி தான் இப்போ பாருங்களேன், இங்கே கொண்டு வந்து எங்களை சேர்த்துட்டான். போன மாதம்தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர சொன்னேன். வந்தவன் எங்களை இந்த ஹோமில் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நேற்று தான் ஊருக்கு போனான். அமெரிக்கா பக்கம் வந்துடாதீங்க அப்படின்ட்டான். எனக்கு இந்த சென்னையே புதுசு, இதில் நாங்கள் எங்கே அமெரிக்கா போகுது? இனிமேல் எனக்கும் என் சிவகாமிக்கும் நீங்கள் இந்த ஹோம், இதுதான் என்னுடைய உலகம். கவலைப்படாதீங்க சார். என் பேர் சந்திரசேகர், என்ன எல்லாரும் சந்துரு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். என்னோட குடும்பமும் சின்ன குடும்பம் தான். நான் விரைவிலே பேச முடியாத என்னுடைய மனைவி, ஒரே மகள். அவளும் இப்போ கல்யாணமாகி கனடாவில் செட்டில் ஆகிட்டான். என் 2 பேரும் இப்போ கனடாவில் தான் இருக்கா. 2 பேரும் தொலைவில் இருந்தால் கூட ஒரு நாள் போல்
7:30 மணி ஆன போகிற என் பொண்ணு டான்னு எனக்கு ஃபோன் பண்ணிடுவா. எப்போ ஃபோன் பண்ணாலும் எப்பப்பா கனடா வரீங்க, எப்பப்பா கனடா வரீங்கன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், நமக்கு அந்த ஊர், கிளைமேட்டு, பாஷை இதெல்லாம் ஒத்து வராது. அதனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கேன். சமீபத்தில் தான் நம்ம இந்த வேர்வல் ஹோம் பற்றி கேள்விப்பட்டேன். சரி, எவ்வளோ நாளைக்கு தான் வயசான காலத்தில் தனியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹோமில் வந்து சேர்த்துட்டா ஒரு 4 பேருக்கு ஆதரவாக இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோமில் வந்து சேர்ந்துட்டோம். சார், ஏதோ இவங்க மாதிரிலாம் இல்லாம பரவாயில்ல சார். உங்க பொண்ணு உங்களுக்கு கனடால இருந்து டெய்லி டைம் தவறாம ஃபோன் பண்றா. அது மட்டும் இல்லாம வாங்க வாங்கன்னு வேற கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாம வாய் பேச முடியாத அவங்க அம்மாவை பக்கத்துலயே வச்சு கவனிச்சுக்கிறான். பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சது. சரி சரி, இந்த ஹோம்க்கு நீங்க எல்லாம் புதுசா வந்திருக்கீங்கல்ல, இந்த ஹோமை பத்தி நான் சொல்றேன். இங்க எல்லாம் நேரத்துப்படி தான் நடக்கும். டைமுக்கு காஃபி, டிஃபனு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் லஞ்சு எல்லாம் டைமுக்கு உங்களுக்கு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு இது ஏதாவது இருந்ததுன்னா, மருந்து சீட்டு இருந்ததுன்னா அதை கொடுங்க. இங்க மெடிக்கல் அட்டெண்டன்ட் இருக்காங்க. நீங்க ஞாபக மருந்தில மருந்து இருந்து போடாம விட்டுட்டீங்கன்னா அதனால அவங்க ஞாபகப்படுத்தி உங்களுக்கு வேலைக்கு கரெக்டா மருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சமையல். இங்க பத்திய சமையல் தான். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போக போக உங்களுக்கே பழகிடும். வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற வயசெல்லாம் தாண்டிட்டோம். இப்போல்லாம் வாய்க்கு இதமான விஷயங்களை விட மனசுக்கு இதமான விஷயங்கள் தான் எங்களுக்கு இப்போ தேவைப்படும். மனசுக்கு எதோன்னா ஞாபகம் வருது. இங்க யோகா, மெடிடேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இங்க இல்ல நிர்வாகி லதா மேடம், அவங்க 2 மாசமா வெளியூர் பிரயாணம் போயிருக்காங்க. அவங்க இருந்திருந்தா இங்க எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு கரெக்டா எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இல்லாததுனால தொடர்ந்து இங்க யாரும் பண்றது கிடையாது. அவங்க வந்துட்டாங்கன்னா பழையபடி எல்லாம் ஆரம்பமாயிடும். இப்போ இந்த பூவாளி வச்சுட்டு ஒருத்தர் போய் வராது, அவர் யாரு? நம்ம ஹோம்ல தோட்ட வேலை பார்க்கறவரா? ஐயா, தோட்ட வேலை பார்க்கறவர்லாம் இல்ல. அவரும் உங்களை மாதிரி தான் 3 மாசம் முன்னாடி இங்க வந்து ஜாயின் பண்ணவர் தான். அவங்க வீட்டுக்கார அம்மா முன்னாடியே எப்பயோ ரொம்ப வருஷம் முன்னாடி செத்து போயிட்டாங்க போல. அவருக்கு ஒரே புள்ள, பேரு முஸ்தபா. அவனை முன்னான்னு இவர் செல்லமா கூப்பிடுவார் போல. அந்த பையன் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கட்டட வேலைக்கு பெஹ்ரைன்ல போகும்போது அங்க 40வது மாடியிலிருந்து தொகுக்கடியில தடுக்கி விழுந்து மண்டைய போட்டான் சார். அந்த புள்ள இறந்து போயிட்டா கூட இவர் இன்னும் உயிரோடையே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு முன்னா வருவான்னு பித்து கொடுத்தா மாதிரி பிடிச்ச மாதிரி அலைஞ்சுட்டு இருக்காரு. அதனால இவங்க சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாம் ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி போட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றோம். முன்னா உயிரோட இல்லைன்னா என் முன்னா வருவான்னு அதையே சொல்லிட்டு இருக்காரு சார். ஆமா சார், அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து ஒரு வாயை எடுத்து வச்சிருவார். முன்னா வந்தா அவனுக்கு என் கையால ஊட்டணும்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு முன்னா எங்க சார் வருவான், மூஞ்சியை சோகமா வச்சுட்டு இருந்தோ அந்த தெருநாய்க்கு கொண்டு போய் சாப்பாடை போடுவார். அவர் ஒரு நாள் சொன்னார் சார், அவரோட கனவுல அவரோட வைஃப் ஐஷா வந்து சொன்னாலும், நீங்க வந்து ரோஜா செடியை வளருங்க, அதுல 10 மொட்டு வந்த உடனே முஸ்தபா அவங்களை தேடி வருவாங்க. அதை நம்பிக்கிட்ட அந்த மனுஷன் 2 மாசமா ரோஜா செடியை வாங்கி டெய்லி தண்ணியை விட்டு பாக்குறாரு. எங்க நீங்களே சொல்லுங்க, அடிக்கிற கத்திரிக்கு எங்கங்க செடி வளரும்? இதுல வளர்ந்தா கூட அவர் பையன் அவரை தேடியா வரப்போறார் தெரியல சார். சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். உங்களுக்கு புரியா? நாமளும் இந்த ஹோம்ல வந்து சேர்ந்துருக்கோம். வாங்கோ सब खुदा चढ़ी को तन्नी काटी तो वरा इतना सा एक छोटा सा मोटू पोतिर को ஓ அப்படியா? अरे अल्लाह एवढो तन्नी काटो இந்த செடிக்கு செடி என்கோ தண்ணி காட்டுது புக்க மாட்டேங்குது. சங்கோ முன்னா வருவானா? ஆரம்பிச்சாரா பாய்? ஏனா அடிக்கிற கத்திரி வெயில்ல செடிக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் எப்படி பாய் அது மொட்டு விடும், எப்படி பாய் அது பூக்கும்? கவலைப்படாதீங்க பாய்,
கண்டிப்பா உங்க செடியில பூ பூக்கும். நீங்க கண்டிப்பா உங்க பையனையும் பார்ப்பீங்க. சாவித்திரிஜி, நீங்க என்ன சொல்றீங்க? முன்ன வரமாட்டான்னு சொல்றீங்க? क्या சாவித்திரிஜி? देखो சாப் என்ன சொல்ற? முன்ன வருவான்னு சொல்ற. நீ செத்துட்டான்னு சொல்ற. நீங்க என்ன மந்திரவாதியா? முன்னா வருவான்னு சொல்றதுக்கு செத்து போன முன்னா எப்படி சார் இங்க வருவாரு? சாவித்திரிஜி, திரும்பி இப்படி பேசாதீங்க. செத்துட்டான் இல்லை, மேரா முன்னா ஜிந்தா है வருவான். வாய் உங்களுக்கு பிரியாணி கொடுப்பான். அப்புறம் முன்னா கூட பஹ்ரைன் கிளம்பி போவான். சாப் பாருங்க, इतना अच्छा इंसान है. अल्लाह உங்களை நல்லா வச்சுப்பான். ये अच्छा इंसान है. அச்சான்னு சொன்னாலும் பச்சா வர போறது இல்ல. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் லஞ்ச் ரெடி பண்ண போறேன். ஹலோ ஓல்ட் லேடி, என்ன அழகடா இங்க? வாயா இளம ஊஞ்சலாடுற மௌலி, ஏதோ உன் அதிர்ஷ்டம். உன் பையனும் யூஎஸ் போயிட்டு இருந்தோ உங்க 2 பேரையும் பார்த்துக்கவே முடியாம இந்த ஹோம்ல எங்க கூட வந்து தள்ளிட்டான். என்னது, என்னோட ஒரு 7-8 வயசு தானே கம்மியா இருக்கும் உனக்கு. நீ என்ன போய் ஆல்ரெடி நான் நக்கல் பண்ற. இரு அது சரி, இன்னும் பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு. இங்க பொறுப்பாடு. அதுவா, நாங்க யுஎஸ் போறோம். விசா ப்ராசஸ்லாம் முன்னாடியே முடிச்சிட்டோம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் மந்த் தான் போறதா இருந்தோம். ஆனா பாருங்க, என் பையன் போன் போட்டு உடனே கிளம்பி வான்னு சொல்லி டிக்கெட்டையும் அனுப்பிச்சிட்டான். அதான் இன்னைக்கு நைட் கிளம்புறோம். என்னடி இது, இங்க இருக்கிற உசிலம்பட்டிக்கு போற மாதிரி பொசுக்குன்னு யூஎஸ்க்கு போறேன்னு சொல்ற? கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா என் ராஜாவுக்கு நான் ஏதாவது ஸ்வீட் காரம் கொடுத்துருப்பேன்ல. அதத்தான் சொல்லல. யாரு வெயிட் வேற தூக்கிட்டு போவா? அதுவும் கரெக்டு தான். என் பையனுக்கு நீங்க எதுக்குப்பா வெயிட்டு தூக்கணும்? ஏதோ எங்களுக்கு அந்த கொடுப்பனையே இல்லை பசங்களோட போய் வாழறதுக்கு. நீங்க 2 பேருமாவது போயிட்டு வாங்க சந்தோஷமா. சார், இவர் தான் மௌலி. இவருக்கு நாங்க இங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? மைக் முழுங்கின மௌலி. ஏன் கேளுங்களேன், இவர் இங்க பேசினா தோ யூஎஸ்ல இருக்கிற அவர் பையனுக்கு கேட்குமா. இது அவரோட சம்சாரம் சாரதா. மௌலி, இவர் வந்து மோகன சுந்தரம் சார். இவர் பையன் வந்து டெக்சஸ்ல இருக்கார். இது வந்து நம்ம சந்துரு சார். அவர் பொண்ணு கனடால இருக்கா. உனக்கு தெரியுமா, நம்ம பசங்க மாதிரி இல்லாம டெய்லி 7:30 மணி அடிச்சா போறோம். கரெக்டா கனடால இருந்து அவருக்கு போன் வரும். அப்பாவும் பொண்ணு ரொம்ப நேரமா பேசிட்டே இருப்பாங்கன்னா நான் என்ன என் கதையா சொல்லிட்டு இருக்கேன். மிச்ச கதையெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கணும். வெல்கம் டு வேர்கள் சார். நாங்க யூஎஸ் போயிட்டு வரதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரலையும் ஹாப்பியா இந்த வேர்கள் ஹோம்ல இருங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் சார், இந்த ஓல்டு லேடி சொன்ன மாதிரி எனக்கு வாய்ஸ் அதிகம். ஆனா இந்த ஓல்டு லேடிக்கு வாஷிங்டன் வரலி வாய் நீளம். அதனால இவர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆமா ஆமா, இவர் ஏதோ மௌன சாமியாரும் நாங்க தான் வாயாடி மாதிரியும். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நம்ம கண்ணு பட்டு திருஷ்டி பட போகுது. என்னடி சாரதா ஏதோ முணுமுணுக்கிற? அது ஒண்ணும் இல்ல ஜானகிமா, தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. பாக்கிங்க அப்படியே இருக்கு. அதான் வாழைய பொத்திட்டு வாங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? ஏதோ திருஷ்டிங்கிற மாதிரி காதுல விழுந்துச்சு. விழுந்துருமே, வேண்டாத அத்தனை நல்லா விழுந்துரும். தண்ணி விட்டு தினமும் ஒரு 5 நிமிஷம் செடி கூட உட்காந்து பேசுங்க.
நீ கொடுத்தா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஆசையாக மெதுவாக தடவி கொடுங்க. அப்புறம் பாருங்க அது எப்படி வளருதுன்னு. साहब इन्ना சொல்றா நீ பௌதை கிட்ட பேசணுமா? அவன் பாய் அரே அல்லா, நான் பேசினா எனக்கே புரியாது, இங்கே யாருக்கும் புரியாது, ஆடியன்ஸ்க்கு புரியுதா நான் பேசுறது? இன்னா சாப் நீ செடி கூட எப்படி பேசுறது, செடிக்கு எப்படி புரியும்? அப்புறம் பழகு சொல்கிறேன், தடவை கொடு சொல்கிறேன். அரே முன்னாடி துணியா இன்னா சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். எல்லாமே ஒரு மனோதத்துவம் தான் பாய். மனுஷங்களை மாதிரி செடிக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுத்து நல்லா வளரும் பாய். क्या सच बोलता है? हाँ பாய், सच. அப்போ செடி கூட பேசினா நிறைய பூ பூக்குமா? கண்டிப்பா பாய். 10 பூ பூக்குமா? 10 பூ பூக்கும் பாய். அப்போ ஆயிஷா சொன்ன மாதிரி 10 பூ பூத்தான், முன்னாடி பார்த்தான். சரி வா சார், நம்ம போய் 2 பேரும் சேர்ந்து பேசுவோம், நிறைய பூ பூக்கும். சொல்லி கொடுக்குற மாதிரி பேசுங்க, அப்புறம் பாருங்க எப்படி பூக்குதுன்னு. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா சாவித்திரி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல ஜானகி மேடம், ராத்திரி சட்னிக்கு சைட் டிஷ்க்கு வெங்காயத்தை உரிச்சேன், அதுதான் கண்டெல்லாம் கலங்கி. அப்படி சொல்லு. நான் கூட நினைச்சேன் நீ சமைச்ச சாப்பாடு நீயே சாப்பிட்டுட்டு ஐயோ பாவம் இதெல்லாம் இவா எப்படி சாப்பிட்றானா எங்க நிலைமை நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டியோன்னு. ஜானகி மேடம், எப்ப பார்த்தாலும் என் சமையல எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன அவ்வளவு மோசமாக சமைக்கிறேன்? ஏன் சந்துரு சார் நீங்களே சொல்லுங்க, நான் என்ன அவ்வளவு மோசமாக சமைக்கிறேன்? பாருங்க சார் இந்த ஜானகி மேடம் எப்ப பார்த்தாலும் என்ன ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடி பைத்தியம், அதுக்கு பேரு ராக்கிங் இல்ல ராகிங். இதனால தான் சொல்றேன், ஃப்ரீயா இருக்கும்போது என்கிட்ட வா, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி தரேன்னு. அதுக்கு எனக்கு டைம் எங்க இருக்கு ஜானகி மேடம்? அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, அவ்வளோ குடுப்பனையும் இல்ல. அவ்வளோ குடுப்பனை இருந்திருந்தா 4 எழுத்து இங்கிலீஷ்ல நல்லா படிச்சுட்டு இங்க படிச்சு கொட்ட வேலைக்கு வந்ததுக்கு பதிலா அந்த இங்கிலாந்துல பிரதமரா இருந்தாங்களே யாராங்க, மார்க்கெட் திராட்சை, அவங்கள இழந்துட்டேன். அடியே, அது மார்க்கெட் திராட்சையும் இல்ல காஞ்ச திராட்சையும் இல்ல, ஷீஸ் மார்கரெட் தாட்சர். சரியா போச்சுப்போ. அது திராட்சையோ டார்ச்சரோ, உங்க டார்ச்சர்ல இருந்து எனக்கு விடுதலை வந்தா போதும். சார் நல்ல வேளை இவன் இன்னும் 1980ஸ்லயே இருக்கா, இல்லைன்னா இப்போ யூஎஸ் வைஸ் பிரசிடென்டோட பேரையும் இதே மாதிரி கடிச்சு கொதறி இருக்க போறான். ஜானகி மேடம், எனக்கு அவங்க பேரும் நல்லா தெரியுமே. அவங்க பேரு கமலா ஆரஞ்சு தானே? அடியே உன்ன ஏண்டி சாரதா, சாகரதா இல்லையாங்கிற வயசுல உனக்கு ஜீன்ஸும் டிஷர்ட்டுமா கேக்குது? நீ தலைக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் கார்னியர் டைய அள்ளி பூசிக்க போறேன்னா. உன் புருஷனை பாரு, அதுக்கு மேல ஏங்க அல்பத்துக்கு பௌஷன் அந்த கதையெல்லாம் இருக்கு. என்னமோ 2 பேரும் யுஎஸ்க்கு போறீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் சொல்லல, கிழவிக்கு வயிறு எரியும். நாங்க வாய்க்கு வந்தபடி கண்டது சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு கம்முன்னு இருக்கீங்க. அப்புறம் நான் வேற தலையில கார்னியர் டை போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் என்ன கார்னியர் டையா போட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க. இரு சாரதா கேக்குறேன், என்ன ஓல்ட் லேடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? என் ஒய்ஃப் சாரதா கார்னியர் டையா போட்டுருக்காங்க. ஒழுங்குதே வேலையா போச்சு. ஜானகிமா, நாங்க ஒன்னும் அவங்கள மாதிரி ஓல்ட் லேடிலாம் இல்ல, எங்களுக்கு கார்னியர் டை போடுற அவசியமே இல்ல. Oh my God, it's getting late morning. நம்ம ஃளைட்டுக்கு டின்னர் முடிச்சிட்டு போவோமா? ஐயோ, இங்கிலீஷா ஃப்ளைட்டா
எல்லாம் என் நேரம். ஹாய், நான் யூஎஸ் போறேன். நாளையிலேருந்து 6 மாசத்துக்கு சாவித்திரி சமையல்லேருந்து எஸ்கேப். ஹாப்பி, நாளை முதல் ஹாப்பி. சொல்லுங்க, மணி 7 ஆயிடுச்சு இல்லையா? கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட வெளியே பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்லுப்பா. நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எல்லா வசதியெல்லாம் நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆஃபீஸ் போறியா இன்னைக்கு? ஓ, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஓகே. ஆமாம், நேற்று பாப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, டாக்டர்கிட்ட போனியா? சரி. வரேம்மா, வரேன். திருப்பி அதையே கேட்டா என்ன அர்த்தம்ப்பா? அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கண்டிப்பாக வரேண்ணா. எனக்கு மட்டும் என்ன, உங்களெலாம் பார்க்கணுன்னு ஆசை இல்லையா? நான் கண்டிப்பாக வரேன், சீக்கிரமாக வரேன். சரி. ஏதாவது ஒன்றுனா சொல்லு, அனுப்பிச்சி வைக்கிறேன். ரைட்டு. நாளைக்கு பேசுறியா? சரி, வச்சு. அது எப்படி சார்? ராத்திரி 7:30 மணி ஆச்சுன்னா உள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் பெசகாம கரெக்டா உங்க பொண்ணுகிட்ட இருந்து போன் வந்தது. சூப்பர் சார். சந்திர சார், எதுக்கு உங்க போனுக்கு திருஷ்டி சுத்திய போடுங்க? சுத்திய போட வேண்டியது. நான் சொன்னதுக்கு டிட் ஃபார் டாட் பண்றாங்களா? என்ன வச்சு காமெடி இப்படி எதுவும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜானகி மேடம், காமெடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? வாங்க டின்னர் சாப்பிட வாங்க. சாவித்திரிமா, டின்னருக்கு என்ன மெனு? என்னம்மா? வாரத்துல 3 நாள் உப்புமா. சாவித்திரி, இது ஆனாலும் ரொம்ப தப்புமா. 3 வேளையும் மக்கனையா சாப்பிட நினைச்சா உங்களுக்கே அடுக்குமா? சாரதா, உப்புமா இல்லைன்னு 6 மாசம் எஸ்கேப்மா. சரி, சாப்பிட போலாமா? எதிர்த்து கேட்க யாரும் चंद्र साहब, ஒரு खुश खबर. நீ செடி கூட பேசு சொன்னாலே அதனால ಅಲ್ಲಿ 4 பூ பூத்தான் இல்லை நேற்று வரைக்கும். இன்னைக்கு 6 மட்டும் விட்டுருக்கான். अरे अल्लाह के दुआ से 6 மட்டும் कल பூ பூத்தால் 10 பூ பூத்துரும். ஆமாம் பாய், 10 பூ பூ முன்னா வந்துருவான். கண்டிப்பா வரும் பாய். अरे எல்லாரும் வாங்கோ. சாவித்ரி மேடம், எல்லாரும் வாங்கோ. என் செடி பாத்தீங்களா? என் செடியில இப்ப 6 மட்டும் விட்டு இருக்கு. கல் 10 பூ பூக்கும். அப்போ முன்னா வருவான், என்னை கூட்டிட்டு போவான். முன்னா வருவான், கூட்டிட்டு போவான். முன்னா வருவான், கூட்டிட்டு போவான். சந்திர சார், இவருக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு இப்போ 4 பூ 6 மொட்டை ஆயிருக்கு. நாளைக்கு இந்த 6 மொட்டை பூவாயிடுச்சுன்னா நாளைக்கு 10 பூ அனுப்பும். இவர் என் முன்னா வருவான்னு ஆரம்பித்தார்னா திருப்பி இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டு வர பாய் பழையபடி பித்து பிடிச்ச மாதிரி அலைவாங்கன்னு பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க மோகன் சார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பூக்காத செடி பூக்கலையா என்ன? தனக்கு தானே பேசியிருந்த பாய் செடி கூட பேசி இப்போ பூவெல்லாம் பூக்கலையா என்ன? எல்லாம் அவன் செயல். மோகன் சார், ஏதோ ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு, பாருங்க. ஹலோ, ஆமாம், வேர்கள் ஹோம் தான். யாரு? ஃபரூக் பாய் வேணுமா? நீங்கள் என்னது? அவர் மகன் முஸ்தஃபாவா?
பேரிலேருந்து பேசுறீங்களா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க, ஃபருக் பாயை கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபருக் பாய், ஃபருக் பாய், உங்க மகன் முஸ்தபா போன்ல. வாங்க मुस्तफा। முஸ்தபா வாங்க முன்னா. अरे इनके कई मोड़ ले, சொல்லுங்க, काल मोड़ ले। ஃபர்ஸ்ட் பேசுங்க. अरे बहरीन से मैं आपका मुन्ना मुस्तफा बोल रहा हूँ। कैसे हैं आप? सब खैरियत से है तो? हाँ, कैसा है तू मुस्तफा? कैसा है? कहाँ था तुम इतनी दिन? कहाँ था? इतनी दिन कहाँ गायब हो गया तुम मुन्ना? कहाँ गायब हो गया? यहाँ लोग क्या क्या बोलते थे? तुम मर गया बोलते थे। मुन्ना, ये अब्बू को भूल गया क्या? कैसा है मुन्ना? कैसा है तुम? तुरंत आ जाना मुन्ना। मेरा जबरदस्त एक्सीडेंट हो गया था और 2 महीने से ज़्यादा वक्त से मैं अस्पताल में था, इसलिए अक्सर पहले जैसा उससे बात नहीं कर पाया। गलत मत समझिए आपको। मैं 1 महीने में हिंदुस्तान आके आपको साथ ले जाऊंगा। वक्त पे खाना वाना कीजिए, अपनी तबीयत का भी ख्याल रखिए। बस थोड़ी दिन में आ जाऊंगा। आप मेरा फिक्र छोड़ दीजिए आपको और अपना ख्याल रखिए। उधर से सब खैरियत तो है? ठीक है, अलविदा। बाद में जब वक्त मिलता है तो मैं आपको फ़ोन करूंगा। अच्छा, मैं फ़ोन रखता हूँ। हाँ मुन्ना, तो अपना भी ख्याल रख, अपना भी ख्याल रख। जल्दी से जल्दी आ जाना, जल्दी आ जाना। रख। அழாதீங்க பாய். मुन्ना, मुन्ना। விடுங்க. ஐயா வரப்பு வரான்னு சந்தோஷமா நீ சொன்னே இல்லை உப்புப்பான் முன்னா வருவான்னு சொன்னே இல்லை. இன்னைக்கு முன்னா பேசிட்டான், பகலேருந்து பேசிட்டான். என் முன்னா வரான், ஜல்தி से जल्दी வரான், जल्दी से जल्दी வரான் முன்னா. अरे सावित्री जी, जानकी जी, कहाँ है तुम? एल्लम வெளியே வாங்கோ, வாங்கோ. इन्ना सोना नहीं मुन्ना सेतूटान सोना। आज क्या हुआ मालूम है? अभी अभी फोन किया मेरा मुन्ना, अभी अभी फोन किया. அவன் பகலிருந்து ஜல்தி से जल्दी आ रहा है. என்னை கூட்டிட்டு போறான். இப்போ முகத்தை எங்கே வச்சுக்கணும்? ठीक है, ठीक है. भाई आज बहुत खुश है, बहुत. इतने दिन ठीक से खाया नहीं, ठीक से सोया भी नहीं. ஆனா இன்னைக்கு பாய் சந்தோஷமா இருக்காங்க. நிறைய சாப்பிட போறாங்க. நீங்க டின்னர் கொஞ்சம் சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் நிறைய சாப்பிடணும், அப்புறம் நிறைய தூங்கணும். एक लंबा सा தூக்கம் போடணும். அப்போதான் நாளைக்கு முன்னா வரும்போது நான் கிளம்பி போக முடியும். ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? मुन्ना आ रहा है, मैं कल कर रहा हूँ. मुन्ना आ रहा, कल कर रहा हूँ. मुन्ना आ रहा, कल कर रहा हूँ. சந்துரு சார், என்ன சார் நடக்குதுங்க? இல்லை அவள் சரி. இப்போ பாய் அவர் பையன்கிட்ட பேசினது அவருக்கு நிச்சயமா ஒரு மனநிறைவை கொடுத்தது. குழந்தைகளோட அன்புக்காக ஏங்குறேன் நான் பாயோட மகன்கிட்ட பேசினப்போ எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டது சார். சரி சார், டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டு தூங்கலாம். குட் நைட் எவ்ரிபடி. லைட் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே சார், குட் நைட்.
பண்மணி சதங்கை வந்துட்டேன் காஃபி செய்ய வேண்டாமா? காஃபி என்னங்க சந்திர சார் காஃபி. ஆமா, காலையில இருந்து பாய் எங்க காணோம்? நீங்க யாராவது அவரை பாத்தீங்க? இல்லையேம்மா, நீங்க செடியோட பேசுன்னு சொன்னாலும் சொன்னீங்க. டெய்லி காலையில எழுந்து போய் அந்த செடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பூத்துருன்னு மொக்க போட்டுட்டு இருப்பாரு. நேத்தி அந்த ரோஜா செடியோட 6 மொட்டை விட்டு இருந்ததுல, அது இன்னைக்கு சூப்பரா பூத்துருக்கு சார். சரி, அது பக்கத்துல இருப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் அவர் காணோம். எங்க போயிருப்பாரு தெரியலையேம்மா. உள்ள பாத்தியா அவங்கள? இல்லையே, நான் உள்ள பாக்கலையே. நீங்களா இருந்தீங்க, நான் பாக்கல. நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்க காஃபி குடிங்க, ஆறிடும். அப்புறமா ஆறுனா நல்லா ஆறிதான். பாய் தூங்கிட்டீங்களா? பாய் இன்னும் என்ன தூக்கம்? இந்த ரோஜா செடியெல்லாம் அழகா பூத்துருக்கு, எழுந்துருங்க. பாய் ஏதுங்க பாய். சார் என்னது அவர் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு? என்னமோ நான் இருக்கு. நான் போய் பார்க்கிறேன். பாய் எதுக்கு பாய்? என்னாச்சு? பாய் 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 எங்களை விட்டு போயிட்டீங்களா பாய்? பிரியாணி வாங்கி கொடுக்குறதா சொல்லிட்டீங்களா வெரி pathetic. நினைச்சே பார்க்க முடியல. இதுவரை இந்த ஃபருக் பாய் இன்னைக்கு நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார். அவர் தூக்கத்துல தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் பாடியை கூட பாத்தீங்களா? இவ்வளவு சில்லுன்னு வந்தது சார். பாய் சந்தோஷமா தான் இறந்து போயிருக்காருமா. நல்ல மன நிம்மதியோட தம் பையன் பேசின ஆத்ம திருப்தியோட தான் அவர் அல்லா கிட்ட பேசியிருக்காரு. நேற்று தான் அவர் பையன் அவரோட பேசியிருக்காரு. இன்னைக்கு இப்போ இவர் இறந்துட்டார். இவர் இறந்த விஷயத்த நம்ம அந்த பையன்கிட்ட சொல்ல வேண்டாமா சந்திர சார்? எப்படி மோகன் சார் சொல்றது? அவன் பையன் உன்னாதான் இறந்து போயிட்டானே. இறந்துட்டான்னா அப்ப நேற்று பேசினது யாரு? நீங்களாம் நினைச்ச மாதிரி அவர் பையன் முன்னா இறந்ததுதான் நிஜம். பாயோ தன் பையன் சாகலை, திரும்பி வருவான்ட்டு அபார நம்பிக்கையில் இருந்தார். அந்த நம்பிக்கையை வீணாக்க எனக்கு மனசு வரலம்மா. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் பையன் அவர்கிட்ட சொல்லி நேற்று சாயந்தரம் பாயோட பையன் பேசுகிற மாதிரியே அவர்கிட்ட உருதுல பேச வச்சது நான் தான். சார், பாய் அடிக்கடி அவங்க வீட்டுக்காரமா கனவுல வந்து அந்த ரோஜா செடி வைங்க, அதுல வந்து 10 பூ பூத்துதுன்னா நீங்க முன்னாவ பார்க்கலாம்னு சொல்லி சொன்னதா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் சார். ஆமாம், அந்த கனவோட அர்த்தம் அப்ப புரியல சார், இப்ப புரியுது. அப்ப ஒரு 4 பூ பூத்துது, இப்ப ஒரு 6 பூ பூத்துது, மொத்தம் 10 பூ ஆன உடனேயே பாய் நிஜமாவே அவங்க பையன் முன்னா கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கல்ல சார்? என்ன சார் இது? உங்களுக்கெல்லாம் இன்னொரு விஷயமா சொல்லணுமா? ஒரு வாரம் நானும் பாயும் பக்கத்தில் இருக்க பார்க்கில் வாக்கிங் போயிருந்தோம். அப்போது திடீர்னு பாய் லேசாக மயங்கி கீழே விழுந்துட்டார். அப்போ எதேச்சியா அந்த சைடாக வாக்கிங் வந்த டாக்டர் பாய்க்கு முதலுதவி பண்ண வந்தார். அப்போ அந்த டாக்டர் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது பாய்க்கு ஏற்கனவே சீரியஸான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதாவும், அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சொன்னார். ஆனால் பாருங்க, நான் நினைக்கிறேன் பாய் அவர் பையன் இறந்து போன செய்தி கேட்டதுலேருந்து மனசு போட்டு குழப்பின்னு மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தன் உடம்ப ரொம்ப கெடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மனைவி கனவுல சொன்ன மாதிரி 10 பூ பூக்கணும், பையன் கூட பேசணும், இதுதான் அவரோட கடைசி லட்சியமாக இருந்தது. அதனால தான் அவருக்கு எதாவது ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஆசைப்பட்ட மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு என்னால் ஆன உதவியெல்லாம் அவர் செஞ்சார். அது மட்டும் இல்லை, அவர் மனசு நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நேத்தி அந்த பையனை விட்டும் பேச வச்சேன். பார்த்தீங்களா, அவர் பையன்கிட்ட பேசும்போது எவ்வளோ
குஷியாக இருந்தார் பாருங்க. ஆனால் அவர் கூட பேசுறது தான் பையன் இல்லைன்னு கூட அந்த உணர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆனால் ஒன்றுமா கண்டிப்பாக அவர் ராத்திரி படுக்க போகும்போது நிம்மதியாக தான் போய் தூங்கியிருப்பார். ஏதோ அவருடைய இறுதி காலத்தில் என்னால் செஞ்ச கடைசி உதவியாக இருக்குது. உண்மையிலே சார், யூ ஆர் அ வெரி கிரேட் பர்சன். உங்களுக்கு பெரிய மனசு தான். நாங்களாம் பாயை பார்த்த பார்வையே வேற, நீங்கள் பாயை பார்த்த பார்வையே வேற. பித்து பிடிச்சா மாதிரி வந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மாற்றிட்டீங்க. இன்டீட் சார், யூ ஆர் அ கிரேட் சோல். சரி பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கம்மா. இதெல்லாம் நம்ம மனுஷன் செய்யக்கூடிய சாதாரண உபகாரம் தான். அப்புறம் சந்துரு சார், பாய அவர் முறைப்படி அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே. கண்டிப்பாக பாய்க்கு நம்ம பண்ணாமல் வேற யார் பண்ண போகிறா சொல்லுங்க. சரி வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். ஒரு மாதத்திற்கு பின் ஒரு நாள். ஓன் சார், நம்ம இந்த ஹோப் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆக போகுது. காலம் தான் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா? ஆமாம் சந்துரு சார், ஆனால் இந்த 2 மாதத்தில் இவ்வளோ விதமான சம்பவங்கள் இந்த ஹோமில் நடந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஜானகி மேடம் வந்தாதான் நான் சொல்லுவேன். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். சரி, உங்களுக்கு கிச்சன்ல இருந்து கம்ம கம்மன்னு எதுவுமே வாசனை வரலையா? வருது, உப்புமா வருது. நீங்களும் கெட்ட போயிட்டீங்க சார். ரொம்ப ஜானகி மேடம் அவங்களும் உங்களை நல்லா பழகி வச்சிருக்காங்க எனக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு. உப்புமாலாம் கிடையாது. ஜானகி மேடம் வந்தாதான் நான் அந்த சர்ப்ரைஸையே பிரேக் பண்ணுவேன். நான் போய் ஜானகி மேடம் எங்க இருக்காங்க பாத்துக்கிறேன். ஜானகி மேடம் வந்துட்டீங்கம்மா. வாங்க. வாடிமா வாமா. ஹாய். நல்லா இருக்கா ட்ரெஸ்? ஓகே. விசேஷம். சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. நான் சொல்றேன். ஹாப்பி பர்த்டே ஜானகி மேடம். ஹாப்பி பர்த்டே மேடம். ஹாப்பி பர்த்டே. மேடம் இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நான் எப்பவும் செய்யற மில்லட் சுப்பாவோட சேர்த்து அவர் பாயசம் செஞ்சிருக்கேன். சூப்பர். ஹாப்பி பர்த்டே மேடம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காலையில் பார்த்தப்ப கூட நீங்கள் சொல்லவே இல்லையா? என்ன சார் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறதுக்கு? நமக்கு என்ன துள்ளி விளையாடுற வயசான்னு அதை கொண்டாடணும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பிறந்த நாளுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு வருஷம் போனஸ். இதெல்லாம் பெருசாக கொண்டாட என்ன சார் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் குறைஞ்சா மாதிரி கூட இல்லையா? அதெல்லாம் எனக்கு எங்க சார் ஞாபகம் இருந்தது. அது நம்ம இல்ல நிர்வாகி லதா மேடம் இல்ல, அவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்களே வராங்களே. நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 2 months நான் வேர்ல்ட் டூர் போயிருந்ததுனால உங்களோட ஆனால் அப்பப்போ சாவித்ரி கிட்ட விசாரிச்சுட்டு தான் இருப்பேன். நல்லா இருக்கீங்களா? எதனா இல்லத்துல குறை இருக்கா? சரி, நீங்க யோகாலாம் பண்றீங்களா இல்ல உங்க பையனை நினைச்சிட்டு புலம்பிட்டே இருக்கீங்களா? எல்லாரோட மனசு உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுனால தானே நாங்க யோகா எல்லாருக்கும் சொல்லி தரோம். அதெல்லாம் பண்ணணும். பாருங்க, நம்ம கூட இருந்த ஃபரூக் பாய் மனசு உடம்பு சரியில்லாம தான் இந்த மாதிரி திடீர்னு இறந்து போயிட்டாரு. இன்டர்நேஷனல் யோகா டே வருது. நம்ம எல்லாம் இத்தனை நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணலனாலும் நாளையில இருந்து பண்ண போறோம். சரியா? நிச்சயமா. இப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு பாய் மேடம். பாய் பாய்.
அடடே, இந்த ரெண்டு முகத்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். டா, நீ நம்ம மௌலி தானே? என்னையா யூஎஸ்க்கு போகும்போது 20 வயசு குறைஞ்சா மாதிரி போயிட்டு இப்ப வரும்போது 30 வயசு கூடின மாதிரி வந்திருக்க. உன் பொண்டாட்டி நிலைமை அதோட பாவமா எல்லாம் இருக்கு. ஆமா, 6 மாசம் யூஎஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 மாசத்துல வந்துட்டீங்க. என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் இந்த கோலம் 2 பேருக்கும்? அது ஏன் கேட்குற ஓல்ட் லேடி, எங்கள் பசங்க எங்களை கண்ணு பூத்து போயிட்டா எங்களை பார்க்காம வர சொன்னான்னு நினச்சாங்க. போன அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களை ஹாயாக இருக்க விடாம அவங்க பசங்களுக்கு கக்கா சுச்சு வாழ்ற ஆயா வேலை பார்க்க கூட்டாண்டு. கோவிட்னால அங்க பேபி சிட்டரா ஒர்க் பண்ற லிண்டா பக்கத்து வீட்டு டாமினிக்ஸோட ஓடி போயிட்டாலாம். ஓடி போற சமாச்சாரம்லாம் அங்க கூட உண்டா? சாவித்ரி, நீ ஏமா அதுக்கு இப்படி ஓடி வர? அது நான் என்னன்னு சொல்றது, கோவிடுக்கு அப்புறமா அங்க இந்த பேபி சிட்டர்ஸோட ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா ஏறி போச்சாம். அதான் எவ்வளவு ஒருத்திக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு எங்க 2 பேரையும் கூப்பிட்டு அங்க வச்சுக்கிட்டா அவங்களுக்கு லாபம்னு கணக்கு போட்டுதான் அங்க கூப்பிட்டுருக்கான்னு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதான் போதுன்னு வந்துட்டோம். நாங்க போன அப்புறம் டயப்பர் வாங்குற செலவை மிச்சம் பிடிச்சு நிறுத்திட்டான். எனக்கு தலையெழுத்தாங்கிற ஏதோ சின்ன வயசுல நம்மளோட எல்லா ஆசையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கே பணிவிட பண்ணிட்டு இருந்தோம். இப்பயும் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கே பணிவிட பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? போதும் பணிவிட பண்ணது. சென்னையில இவங்களுக்கு ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கினது இருக்கு. ஏங்க, அத வித்தா எப்படி ஒரு 70-80 lakhs வராது? 75 lakhs. அந்த பைசாவை எடுத்துட்டு கையும் காலம் நல்லா இருக்கும் போதே நாங்களே சந்தோஷமா 4 ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் உடம்பெல்லாம் அசந்து போனதுக்கு அப்புறமா இருக்கவே இருக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இந்த ஹோம்ல வந்து சேர்ந்துலான்னு முடிவு பண்ணிட்டோம். சந்துரு சார், பிரைம் ஏரியால இருக்கிற எங்க இருங்க இன்னும் நம்ம எப்படிதாங்க எப்ப பாரு பசங்கன்னு வாழ்ந்துட்டு இருந்தா அப்புறம் நமக்குன்னு எப்பதாங்க வாழ்றது? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? சரிதான் சாரதா. நீங்க சொல்லுங்க சார், நான் சொல்றது சரிதானே? என்ன எல்லாரும் பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? சந்துரு சார், பிரைம் ஏரியால இருக்கிற எங்க பிளாட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு. அதுல 30,000 ரூபாய் இந்த ஹோம்ல கட்டிட்டு மீதி 20,000 ரூபாய் சேமிச்சுட்டு வந்தோம். நல்ல வேலை 6 மாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 மாசத்துலயே திரும்பி வந்ததுனால திருப்பி வர டிக்கெட் கூட எடுத்த மாட்டேன்ட்டான். சேமிச்ச பணத்துல இருந்து எடுத்துட்டு வர வேண்டியதா போச்சு. நல்ல வேலை நம்ம பாஸ்போர்ட்டை புடிங்கி வைக்காம போனானே. அஃபெக்ஷன், ரெஸ்பெக்ட் ரெண்டுமே ஒன்னே டிராபிக்கா இருந்தா சரிப்படாதுடா. ஷோ அஃபெக்ஷன், ஃபீல் அஃபெக்ஷன், கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கால பசங்க நாம அவங்கள சுகமான சுமையா நினைச்சு வளர்த்தோம். அவங்க என்னடான்னா நாங்க உங்களுக்கு சுமை தாங்கிக்கலாம்னு கேக்குறாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல இவன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனையும் வச்சுட்டு கை குழந்தையும் வச்சுட்டு இவரோட அப்பா அம்மாவையும் கூட வச்சுட்டு மனசுல இருக்க ஆசையெல்லாம் தூக்கி ஓர கட்டி வச்சுட்டு எக்கச்சக்க கஷ்டப்பட்டு தான் வளர்த்தோம். அப்புறம் அவன் படிக்கிறான்னு காசு அத்தனையும் போட்டு அவன் படிப்பு செலவுக்கும் பார்த்துட்டு அப்புறம் வயத்த கட்டி ஒரு பிளாட்டையும் வாங்கணும். அப்பா நல்லபடியா வேலையில சேர்ந்துட்டான், நிம்மதியா மூச்சு விடலாம், நம்ம வயசான காலத்துல கூட வச்சு காப்பாத்த போறான்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் பாட்டு கிளம்பி ஃபாரின் போயிட்டான். அப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம குழந்தை தானே, எங்க போனா என்ன சந்தோஷமா போட்டோம். அவனை வச்சு நாமளும் சந்தோஷமா 4 ஃபாரின் கண்ட்ரிஸா பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா கொஞ்சம் கூட நாம பட்ட கஷ்டத்தை நினைச்சே பார்க்கல. உங்க அம்மா அடிக்க ஒருக்கா சொல்லுவாங்க, அங்கேயே கொண்டு போய் கடை விட்டாங்களா, அங்கேயும் அது உழக்க கட்டி உழுதுகிட்டு இருந்தான். ஐயோ சாரதா, அது அப்படி இல்ல. கடா கங்கா ஸ்நானம் போச்சான், அது அங்கேயும் கட்டி உழுதானா. அப்படி சார், முதல் தடவை யூஎஸ் போனீங்களே, அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பாத்தீங்களா? எங்க சார், வீட்டை விட்டு வெளில போகவே லிபர்ட்டி இல்ல. இதுல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எங்க தேடி போக? அப்போ அந்த நயகரா ஃபால்ஸா முடிவெடுத்துதான் அங்க போய் நாய்படாத பாடுபட்டுட்டு வந்தோம். இதுல நயகரா ஃபால்ஸ் ஒன்றுதான் குறைச்சேன். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் ஃப்ரம் ஹோமா. அப்போ குழந்தைய தூக்கி கையில கொடுத்து இவங்க பாட்டுக்கு வேலை பண்ணுவாங்க.
அப்பா கண்ண விளக்கண்ணிய விட்டு ராத்திரி பகல பாத்துக்கிட்டு இருப்போம். எப்படாப்பா ஃப்ரைடே முடிஞ்சு சாட்டர்டே வருது, நம்மளுக்கும் கொஞ்சம் மூச்சு விட்டா மாதிரி இருக்கும், யூஎஸ் எல்லாம் சுத்தி பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா அப்பயும் குழந்தை கொடுத்து என் கையில கொடுத்துட்டு இங்க வெறும் டிக்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டா குழந்தை பெருசாகட்டும், அடுத்த தடவை யூஸ் போகும்போது சுத்தி காமிக்கிறேமான்றோம். பார்த்தோம் இது நமக்கு சரிப்பட்டே வராதுன்னு கிளம்பி வந்துட்டோம். விடு சாரதா, அம்மா கதை தான் இருக்கவே இருக்கு. சந்துரு சார் இங்க செடிக்கு தண்ணி காட்டுறான்னு ஒரு பாய் அலைஞ்சிட்டே இருப்பாரு. அவர் எங்க ஆளே காணும். அதானே அவருக்கு தெரியாது. உங்களுக்கு போன மாசம் அவர் அல்லா கிட்ட பேசியிருக்காரு. நல்ல மனுஷனாச்சு. நல்ல மனுஷனாச்சே சார். அவருக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட். அது ஒரு பெரிய கதை மௌலி, அதெல்லாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம். அது சரி, வந்ததுல இருந்து மோகன சுந்தர சாரும் டல்லாவே இருக்காரு. அவரோட மனைவி சிவகாமி அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த வயசான காலத்துல எல்லா காரியமும் அவரே செய்ய வேண்டியதாக சொன்ன மாதிரி அவரோட பையனும் இந்தியாவுக்கு வரவே இல்லம்மா. இவ்வளவு நடந்துருக்கு. எங்களுக்கு ஒரு வார்த்தை வாட்ஸ்அப் கால் பண்ணிருக்காங்க. இல்லம்மா, நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாதீங்கன்னு நான் தான் சந்திர சார் சார். So sorry. Heartfelt condolences. நம்மளா போன ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இருந்து கூட எல்லாரும் தனிமரமா நின்றுட்டு இருக்கோம். அதை விட பெரிய பாவம் பண்ணதுனால்தான் தோ சாவித்ரி அவங்கெல்லாம் சமயக்காரியா வாச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் என் சமையல் குத்தம் சொல்லிட்டு தண்ணி கொண்டாங்க. சாவித்ரி தண்ணி கொடுப்போம். சந்துரு சார் போன் அடிக்கிறது யாரு பாருமா. சார் டென்ஷன் ஆகாதீங்க, இது கால் கிடையாது, வெறும் அலாம் தான். 7 மணி ஆகுமா, பொண்ணுமா போன். நோ டென்ஷன் சார். ப்ளீஸ் பொண்ணுமா போன் ப்ளீஸ். இல்ல சார், இது கால் கிடையாது, அலாம் தான். சரியா பாரு சாரதா, இது கரெக்டா 7:30 மணி. அவர் பொண்ணு கால் பண்ற அதே டைம் வேற, அதே ரிங்டோன் வேற. பாரு பாரு ஜானகிமா, எனக்கு என்ன போன் காலுக்கும் அலாமுக்கும் வித்தியாசம் தெரியாதா? நீங்களே பாருங்க, இது அலாம் தான். அலாம் தான் உங்களுக்கு. ஆமா அலாரம். இது பொண்ணுகிட்ட இருந்துல கால் வரும். அப்போ இது என்ன சந்துரு சார், போன 2 மாசமா கரெக்டா 7:30 மணிக்கு இதே ரிங்டோன் இந்த பொண்ணு ஃபோன் பண்றேன். இன்னைக்கும் 7:30 மணி அதே ரிங்டோன், ஆனா பார்த்தா அலாம். சொல்லுங்க சந்துரு சார், நீங்க டெய்லி பேசினது உங்க பொண்ணு கூட தானா? சொல்றேன், என் பொண்ணுகிட்ட எப்பவுமே பேச முடியாது சார். ஏன்னா அவ இறந்து போய் 32 வருஷம் ஆயிடும். அப்போ இவ்வளவு நாள் உங்களோட பொண்ணுன்னு பேசினது எங்களுக்கு ஒன்றும் புரியல சந்துரு சார். சொல்றேன், உங்களுக்கெல்லாம் என் மனைவிக்கு விரைவிலேருந்து பேச முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு என் பொண்ணு 3 வயசுல பேச ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி இல்லாம அவளால் பேச முடியுதுன்னு அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் அம்மா அப்பா நம்ம மழை சொல்ல கூப்பிடும் போதெல்லாம் பூரிச்சு போயிடுவாங்க. அவளுக்கு எப்படியாவது நல்ல படிக்க வச்சு ஃபாரின் கட்டணும்னு ஆசை. அதனால வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவள் கான்வென்ட்டில் கொண்டு போய் அவளை சேர்த்தோம். ஒரு நாளைக்கு அவளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் மனைவியும் அவளும் ஊழாத இறந்து போயிட்டாங்க சார். முடிஞ்சு போயிட்டேன். வாழ்க்கையும் பிடிக்கல சார், வாழவும் பிடிக்கல, சாகவும் மனசு வருது. அதனால என்னோட உத்தியோகத்தை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு ஏதோ எனக்கு வந்த சம்பளத்தில் 4 அநாத பசங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமே அவங்க படிப்பு செலவுக்குலாம் செலவு பண்ணி ஏதோ என் மனசை தேர்த்திக்கிட்டேன். இப்படியே பிடிப்பு இல்லாத வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு. அப்போதான் எனக்கு தோணிச்சு, கடவுள் என்னுடைய
கனவுகளை தான் சேர்த்தான், கற்பனையை சிதைக்கலையே. அதனால என் மனைவியும் மகளும் உயிரோட இருக்கதாவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மனைவி ஆசைப்பட்ட மாதிரியே கற்பனையிலே என் பொண்ணை படிக்க வச்சு, கற்பனையிலே அவளுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு, கற்பனையிலே அவளுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி, கற்பனையிலே மகன் பேரும் பார்த்து தினமும் 7:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணி அவ கூட பேசுற மாதிரியே ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த கற்பனை வாழ்க்கைலாம் இன்னைக்கு முடிவு வந்துருச்சு. அந்த கடவுளுக்கு அது பொறுக்கல. எனக்கு ஆதரவான குடும்பம் இருக்குன்னு உங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க ப்ளீஸ். எல்லாரும் மன்னிச்சிடுங்க சார். என்ன சார் இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி? நீங்க மனித ரூபத்தில் நடமாடுற தெய்வம் சார். வருத்தப்படாதீங்க சந்துரு சார். நாங்க கூட உங்களை மாதிரியே கற்பனை வாழ்க்கையில வாழ்ந்திருந்தா எங்க பிரச்சனை எங்களெல்லாம் இந்த அளவுக்கு தாக்கியிருக்காது சார். நான் கூட டெய்லி உங்களுக்கு 7:30 மணிக்கு ஃபோன் வரும்போதெல்லாம் நினைப்பேன், கொடுத்து வச்ச மனுஷையா டெய்லி பொண்ணு ஃபோன் பண்றா அப்படின்னு. இன்னைக்கு என் பர்த்டே சார். என் பையன் ஃபோன் பண்ணுவானா விஷ் பண்ணுவானா கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சார், நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இனிமே இருக்கிற வாழ்க்கை உங்களை மாதிரியே கற்பனையிலே டெய்லி என் பையன் கூட ஃபோன் பண்றதா நினைச்சேன். வாழ்ந்துட்டு போயிடுறேன் சார். சரி பையன் தான் ஃபோன் சார். ஹலோ ஹலோ ராஜா, எப்படி இருக்கடா கண்ணா? எவ்வளோ நாளாச்சு ஒன்று பார்த்து பேசி. கரெக்டாக என் பர்த்டே நீ ஞாபகமாக கூப்பிடுவேன்னு நினச்சேன். கரெக்டாக கூப்பிட்டுடா கண்ணா. எப்படி இருக்கடா? 1 minute ஹோல்ட் பண்ணுங்கம்மா. இதை வரேன். இன்னொரு லைனில் ஒரு கால் ஒரு வருதுமா. இந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டால் தான் இப்போ எல்லாருக்கும் கேட்கும். அடியே சாவித்ரி, இங்கே வா. என் பையன் ஃபோன் பண்ணான் பாரு, ஸ்பீக்கரில் போடுறேன், கேளுங்க எல்லாரும். அப்போ தெரியும் ராஜாவை பற்றி. ஹலோ அம்மா, இன்னொரு கால் வந்தது, நான் தான் உடனே பேச முடியல. சாரிம்மா. உங்களுக்கு தான் என் பொசிஷன் தெரியுமே. உங்கள் பர்த்டே எப்படிமா மறப்பேன்? அப்புறம் கோபுரம் எப்படி இருக்குது? சௌகரியமாக எல்லாம் இருக்காமா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களா? ஹெல்த்து நல்லத்தனமாக இருக்குது? ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நல்லா இருக்கேன்டா கண்ணா, சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஹோமில் தோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ், மோகனசுந்தரம் சார், சந்துரு சார், மௌலி, சாரதாலாம் இருக்கா. சாவித்ரி நல்லா அப்பப்போ பத்தியமாக சாப்பாடு போட்டு ஏதோ கவனிச்சுக்கிறா. ஆனால் ஒரே குரல் தான்டா, உன்னை நினச்சா பார்க்க முடியல, உங்களோட பேச முடியறதில்ல. எப்போ வான்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறடா கண்ணா. வரலம்மா, கூடிய சீக்கிரம் சந்தர்ப்பம் வரும். இப்போ ஒரு சர்ப்ரைஸ். உங்கள் பர்த்டேக்கு அமேசானில் ஒரு கிஃப்ட் போட்டிருக்கேன். வெளியே டெலிவரி பாய் நிற்கிறாரு, அவர் தான் ஃபோன் பண்ணார். ஃபோனை வச்சுட்டு முதல்ல அதை வாங்கிட்டு வாங்க. நான் 2 நிமிஷம் காலை ஹோல்ட் பண்ணுறேன். என்ன உங்கள் அம்மா மேலே பாசமரம் பொழிஞ்சாச்சா? உன் கால் கேட்டா கிழவிக்கு 30 வயசு கொஞ்சம் போல இருக்கு. ஆமாம், கூடிய சீக்கிரம் ஊருக்கு வரேன்னு சொன்னேன். அது எப்போ? எனக்கே தெரியாம டிக்கெட் பண்ணிட்டியா என்ன? சும்மா உங்களை சமாதானப்படுத்த தான் அப்படி சொன்னேன் டியர். இப்போயே போக முடியுமா என்ன? போன மாதம் தானே இந்தியாவுக்கு போய் பெங்களூரில் இருக்கிற உன் பேரண்ட்ஸை பார்த்துட்டு வந்தோம். பேச்சோட பேச்சா நம்ம இந்தியா போயிருந்த விஷயத்த சொல்லி தொலைச்சிடாத. அது சரி, என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிழவிக்கு? டைமண்ட் நெக்லஸ்? அம்மா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க, மெதுவாக பேசு. அந்த லேடி மெதுவாக நடந்து போய் உன் கிஃப்டை வாங்கி பிரித்து பார்த்து ஃபோன் எடுக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். ஏய், ரொம்ப ஓட்டாத சரியா? என்ன இருந்தாலும் அவங்க மாமியார் அதை மறந்துடாது. ஸோ இந்த பாரு, இதான் சாப்பிட்டு இங்கே வரேன்னு அந்த கேள்வி ஏதாவது நூல் விட்டா சரின்னு வாக்கு கொடுத்தேன்னு வையேன், அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், நான் என்ன அவ்வளோ லூஸா? நீ டெய்லி உங்கள் அம்மாட்ட பேசுகிற, என்னையும் ஹாய் ஹலோன்னு சொல்ல வைக்கிற. நான் 3 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் அம்மா கிட்ட பேசுகிறேன், அதுவும் அவங்க பர்த்டே அன்னைக்கு. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், அவங்க வரமாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா?
சாவித்ரி, போன மந்த் என்னோட ராஜா வந்திருக்காங்க. என் செல்ல இங்கே வந்தான், ஆனால் என்னை பார்க்க வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தேன் தெரியுமா? அவன் என் பாசத்தை புரிஞ்சுக்கவே இல்லை சாவித்ரி. அவன் என்னை ஏமாத்திட்டான். என்னால் இதை தாங்கவே முடியல சாவித்ரி. எனக்கு எதுவும் செய்யுது. சாவி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பேசிட்டு இருந்தாங்க. என்ன நீங்க சொல்றீங்க? ஜானகி மேடம், ஹலோ அங்கிள், எங்க அம்மா லைன்ல இருந்தாங்க, ஆனால் கால் கட் ஆயிடுச்சு. அதான் திரும்ப ஃபோன் பண்ணேன். அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா அங்கிள்? இப்போ கொடுத்தாலும் அவங்களால பேச முடியாது. லைன்ல லைவா இருந்தாங்க. இப்படி லைஃபே இல்லாம ஆகிட்டே இருக்கு. ஃபோன் ஸ்பீக்கர் போடல இருந்து தெரியாம நீங்கள் உங்க மனைவியும் பேசினது கேட்டேன். நாங்களே உடஞ்சு போயிட்டு இருந்தோம். பெத்த மனசு தம்பி சுக்குறா போய். அங்கிள் என்ன சொல்றீங்க அங்கிள்? அம்மாக்கு என்னாச்சு சொல்லுங்க அங்கிள். அங்கிள், அம்மாக்கு என்னாச்சு அங்கிள்? என்னத்த சொல்ல, அவங்களுக்கு பர்த்டே டெத்டே ரெண்டும் ஒன்னாயிடுச்சுப்பா. அம்மா, ஐயோ அம்மா, தப்பு பண்ணிட்டேன் அம்மா, தப்பு பண்ணிட்டேன் அம்மா, 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 அம்மா. தம்பி, உங்க அம்மா ஒரு குழந்தை மாதிரிப்பா. நீ அவங்க பிள்ளையா பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு முக்கியமாக இருக்கு. எவ்வளோதான் தலை போகிற வேலையாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இப்பே மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு உடனே புறப்பட்டு வாங்க தம்பி. என்னை விட்டு போயிட்டீங்களேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, சாரிம்மா. கோடி கோடியாய் கொடுத்தாலும் கிடைத்திடுமா? நடந்து போயிட்டு இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். அங்கிள், வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துட்டு இருந்துட்டேன். சின்னவனாக இருக்கும்போது அம்மா என்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை தான் நான் படித்தேன். அவங்க விருப்பத்துக்காகத்தான் யூஎஸ்க்கு நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. காமினியை கல்யாணம் பண்ணணும்னு என்னோட விருப்பத்தை அம்மாட்ட சொன்னப்போ அவங்க சந்தோஷமா பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்னவோ காமினிக்கு தான் முதல்ல இருந்தே அம்மாவோட செட் ஆகலை. சின்ன வயசுல அம்மா பிள்ளையா இருந்தேன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிட்டு மனைவி மாமனார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்போ அதை தட்டவே முடியாத
ஒரு பாவியான கேரக்டரா என் கேரக்டரே மாறி போச்சு. என் அம்மா சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். அதோட விளைவை தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன் அங்கிள். எனக்கு மன்னிப்பே கிடையாது அங்கிள். இப்போ அழுது புலம்பி என்னப்பா பண்ணுறது? இந்த கால பசங்கள் எல்லாரும் தும்ப விட்டு வாழை பிடிக்கிறவங்களாவே இருக்காங்க. பெற்றோர்கள் எல்லாரும் நீருக்கு ஏங்கும் வேர்களாகவே வாழ்ந்து மறைஞ்சிடுறாங்க. நீங்கள் என்னதான் அம்மாவை தப்பாக நினச்சாலும் அம்மாங்கிறவங்க பெத்த மனம் பித்து, அதனால் உங்களை தப்பாகவே நினைக்க மாட்டாங்க தம்பி. உங்கள் அம்மா ஹோமில் இருந்த டைமில் ரூமில் இருந்த நேரத்தை விட இந்த ஹாலில் இருந்த நேரம் தான் அதிகம். அவங்களோட மூச்சு காற்று ஃபுல்லாக இங்கேயே தான் சுற்றி சுற்றி வருது. இன்ஃபேக்ட் அவங்க கடைசி மூச்சு விட்டது கூட இந்த இடத்துல தான் பார்க்கலாம். சரி, நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, காலையில் பேசி. நீ காரியம் முடிஞ்சதுலேருந்து எதுவுமே சாப்பிடல. அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் அதனால் கொஞ்சம் கஞ்சியாவது குடிச்சிட்டு படுங்க தம்பி, காலையில் பார்ப்போம். சரி வாங்க, ரெஸ்ட் எடுங்க. அம்மா இதுதான் சொன்னீங்க. நான் இங்கேயே படுத்துக்கிறேன், இங்கேயே நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். அப்படியா? வாங்க இங்கே படுத்து. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா. ராஜா, அம்மா அம்மா வந்துட்டீங்களாம்மா? அம்மா இந்த கையால் தானே இன்னைக்கு உங்கள் உடலுக்கு நான் தீ வச்சேன். எப்படிம்மா வந்தீங்க? அம்மா வாங்கம்மா, நம்ம நீங்கள் என் கூட வந்துருங்கம்மா. நம்ம இந்த காமெடி பிசாஸ்லேருந்து தூரமாக எங்கேயாச்சும் போய் நிம்மதியாக வாழலாமா? வாங்கம்மா. டேய் ராஜா, அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணா. அவ வேற குடும்பத்துலேருந்து வந்திருக்காப்பா. உன்ன மாதிரியே அவளும் என்கிட்ட அன்பா இருக்கணும்னு அவசியமே இல்லையடா. சரி, அந்த பேச்சை விடு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். அது எனக்காக செய்தியான கண்ணா. அதுக்கான தெம்பை நான் சூஷ்ம ரூபமா உன் கூட இருந்தே தரேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? இங்க சந்துரு சார் இருக்கார் தெரியுமா? அவர் ரொம்ப பாவண்டா. எத்தனையோ அநாத குழந்தைகளுக்கு அவர் ஆதரவா நின்றுருக்காரு. ஆனா பதில் உதவியே எதிர்பார்க்காத ஒரு புண்ணிய ஆத்மாடா அவர். கற்பனையிலேயே தன்னோட வாழ்க்கையை நடத்தின குடும்பஸ்தர். அவரை என் சொந்த அண்ணனா நினைச்சு அவருக்காக உங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்கிறேன். அவரை நீ யூஎஸ்க்கு திரும்பி போகும்போது உன் கூடயே கூட்டிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திடலாம். இது மட்டும் நீ செய்யடா. உன் குடும்பம், உன் மனைவி, உன் மக்கள் எல்லாரோட உயர்வுக்கும் நான் உத்தரவாதம் தரேன்டா. மோன சுந்தரம் சாருக்கும் சாவித்திரிக்குமே சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வருது. அதனால தான்டா சந்துரு சாரை உன் பொறுப்புல நான் விடுறேன். இது மட்டும் அம்மாவுக்கு செய்வியாடா? செய்வியாடா ராஜா? தம்பி கண்ணா எதாவது கட்டிங்களா? அம்மா போன மனசு உடஞ்சிருக்காங்க. செய்யறேன் சார். சார், சந்துரு சார், அம்மா இப்போ நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல ஆவியா வந்தாங்க சார். நம்ம சந்துரு சாரை பற்றி பேசினாங்க சார். சந்துரு சாரை தான் அண்ணன்னு சொன்னாங்க. அவங்கள நான் யூஎஸ் கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியாக கடைசி வரைக்கும் வச்சு
அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னாங்க சார். என்ன தம்பி சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது தம்பி. இதெல்லாம் நீங்களா சொல்ற மாதிரி இருக்கு தவிர அம்மா சொன்ன மாதிரி தெரியல. இல்லை சார், நான் சொல்கிறது சத்தியம். நீங்கள் கற்பனையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க, அது பொய்யா? இல்லை அநாத குழந்தைங்கள்லாம் எடுத்து அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க, அதுவும் பொய்யா? தம்பி, இது எதுவுமே பொய் இல்லை. உங்கள் அம்மா இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கே தெரியும். அப்போ நான் சொல்கிறது சொல்லுங்க, இதெல்லாம் உண்மை சார். உங்களை என்னோட யூஎஸ் கூட்டிகிட்டு போய் உங்களை கடைசி வரைக்கும் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் நான் நல்லா இருப்பேன்னு அம்மா சொன்னாங்க. ப்ளீஸ் சார், எங்கள் அம்மாவுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்களை நான் என்னோட யூஎஸ் கூட்டிட்டு போய் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சு கடைசி வரைக்கும் உங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ தான் எங்கள் அம்மா ஆத்மா சாந்தி அடையும் சார். என் குடும்பம் என்ன நினைக்கும்னு அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் என் பொறுப்பு. ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் என் கூட யூஎஸ் வந்துருங்க ப்ளீஸ். அப்புறம் என்ன சந்துரு சார், நீங்க உங்க உடன்பிறவா சகோதரியான ஜானகி மேடம் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க ராஜா தம்பி கூட போங்க சார். அப்பதான் அவங்க ஆசை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் சார். சாவித்ரி மேடம், உங்களை பற்றி கூட அம்மா சொன்னாங்க. சீக்கிரமா உங்களுக்கும் மோகன் சுந்தர் சாருக்கும் ஒரு நல்ல செய்தி வருதுன்னு சொன்னாங்க. அப்பா, நான் பரத் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? ஏதோ இருக்கேன்ப்பா. அம்மா போனதுக்கு கூட நீ வரலையேங்கிற வருத்தம் தான் இருப்பா. ஸ்பீக் ஃபோனில் இருக்கு, நான் மோட மாத்துறேன். பரவாயில்லப்பா, பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்களும் கேட்கட்டும். அப்பா, என்ன மன்னிச்சுன்னு சொல்லுங்கப்பா. என் பாவத்துக்கெல்லாம் எனக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. ராகினிக்கு அப்டமன் கேன்சர்னு டயக்னோஸ் ஆயிருக்குப்பா. நல்ல வேலையா இப்போதைக்கு ஸ்டேஜ் 1 தான். இங்க அலோபதி மருத்துவம் பார்க்கறத விட நம்ம ஊர் சித்த மருத்துவம் தான் இதுக்கு எஃபெக்டிவ்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. அதனால நாங்களும் இங்க இருந்து எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இந்தியாவுக்கே வந்து செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அம்மா இருக்கும்போதே நீங்க வந்திருக்கணும். அடுத்த வாரம் நாங்க அங்க வந்துடுறோம்ப்பா. இனிமே நீங்க ஹோம்லாம் தங்க வேணாம், இங்க கூடயே தங்கிக்கோங்கப்பா. அப்புறம் ராகினிக்கு முடியாததால சமையலுக்கு முடிஞ்ச ஒரு அம்மா கிடைச்சாங்கன்னா பார்த்து வைங்கப்பா. அப்படியே தயவு செஞ்சு சாமி கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கோங்கப்பா. மேற்கொண்டு நான் நேராக வரும்போது பேசிக்கிறேன். தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் அம்மா நிச்சயமா கொண்டாட்டி நோயை தீர்த்து இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு சொன்ன உடனே 2 மாதத்துல இந்தியாவுக்கு வர வச்சுருவாங்க. இந்த நோயை தீர்க்க மாட்டாளா? வாப்பா, நானும் ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நான், நீ, உங்கள் அம்மா 3 பேரும் சேர்ந்து அந்த நோயை விரட்டி அடிப்போம். நீ நேரில் வா, சௌரியமாக வந்து சேரு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். தெரியுமா சொல்லுங்க சார். பையனுக்கு அம்மா ஸ்தானத்துக்கு இருக்கு வீட்டு சமையல் வரைக்கலாம். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த வேர்கள் ஹோம் ஜேன்னு மனுஷங்கள்லாம் நிரம்பி இருந்தாங்க சார். நான் இந்த வேர்கள் ஹோமில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ஆர்ஐ பேரண்ட்ஸு எல்லாரும் ஃபாரினுக்கு போவாங்க. எல்லாரும் போகிறனாலும் யாராவது ஒருத்தர் 2 பேராவது போக மாட்டாங்களா? அவங்களோட நான் போய் ஒட்டிக்கலாம்னு நினச்சேன் சார். ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் ஃபாரினுக்கு போகல சார். எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு மேலே தான் சார் போயிட்டு இருக்காங்க. ஜானகி மேடம் இல்லாத இடத்துல என்னால் இங்கே இருக்கவே முடியல சார். எப்போ பார்த்தாலும் என்னை வம்பெடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட நாங்கள் பாசமாக தான் சார் இருந்தேன். நிச்சயமாக வரேன் சார். ராஜா தம்பி கனவுல சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஜானகிமா என்னையும் எங்க வீட்டுக்காரரையும் மட்டும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கும் என் பையனை விட்டு ஃபோன் போட்டு இவன் சுத்தி காமிக்கிறேன் வாமான்னு சொல்ல வச்சிருந்துருக்கலாம். ஆமா, வாய வச்சுட்டு சும்மா இருந்தாதுன்னு யூஎஸ் என்ன யூரோப்பும் நம்ம செலவிலேயே சுற்றி பார்க்கலாம் நீ சொன்னதுனால அந்த ஓல்டு லேடி நம்மளை கண்டுக்காம விட்டுடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம். அப்புறம் இந்த ஹோமில் இருக்கிற ஒரு 2-3 பேர் தான் இருக்க போகிறாங்க. நம்ம நிர்வாகி லதா மேடம்கிட்ட சொல்லி அவங்க 2-3 பேரையும் வேற ஹோமில் சேர்த்துட்டோம்னா இந்த வேர்கள் ஹோமை பெரிய பூட்டா போட்டு பூட்டிடலாம். கரெக்ட். ஆமாம் சார், இந்த மாதிரி ஹோம்கள்லாம் வளரவே கூடாது. திண்டுக்கல்ல இருந்து ஒரு நல்ல நாள் பார்த்து
பெரிய பூட்டா வரவழைச்சு பூட்டிடணும் சார். தாத்தா யார் போனு? மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். திண்டுக்கல்ல இருந்தா பூட்டு இருக்கிறதா? என்னது பூட்டா? மேடம், நான் வெளிநாட்டுல வேலை கிடைச்சு இன்னும் 2-3 நாள்ல ஜெர்மனி போறேன். என் பேரண்ட்ஸு அப்புறம் ஒரு வயசான பாட்டி அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க 3 பேரையும் பார்த்துக்க இங்க யாரும் இல்லை. சென்னையில இருக்கிற இந்த ஹோம் பத்தி இப்பதான் தெரிய வந்துச்சு. நான் நாளைக்கு நேர்ல வந்து பார்க்கலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். நியூ அட்மிஷனா சார்? நீங்க லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. நியூ அட்மிஷன்னா நெட்ல பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கண்டுபிடிச்சு நீங்க ஃபோன் பண்ணி இல்ல நிர்வாகி கிட்ட தான் நீங்க பேசணும். நீங்க கொஞ்சம் பார்த்து அவங்களோட பேசிடுங்க. நான் ஃபோன் வச்சுட்டுமா? என்னம்மா ஃபோனு? சார், இந்த ஹோமை இப்பதான் இருக்கக்கூடாது, திண்டுக்கல்ல இருந்து பெரிய பூட்டா கொண்டு வந்து பூட்டணும் பேசிட்டு இருந்தோம். பூட்டாதீங்க, சாவி வருது, அதுவும் ஒரு சாவி இல்ல 3 சாவி வருதுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. நியூ அட்மிஷனா? இந்த முதியோர் இல்லங்கள்லாம் வளரக்கூடாதுன்னு இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். ஆனா இது ஒரு முடிவே இல்லாத தொடர்கலை மாதிரி இருக்கு சார். அவர்கள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடங்கலாம். இதுதான் யதார்த்தமே, இதுதான் யதார்த்தமே. Hope you all enjoyed the play நீருக்கு எங்கும் வேர்கள். Now it's time to introduce the artists in their order of appearance. We seek your permission to introduce them in Tamil. மகனின் ஆதரவுக்கு இயங்கும் ஒரு சராசரி தந்தையின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் மோகன சுந்தரம் எனும் பாத்திரத்தில் தோன்றியவர் திரு ஏ. ராஜு, சீனியர் ஆடிட்டர். இளைஞனாக வந்து பின்னர் மனமாற்றம் பெறும் மகனான பரத் என்னும் பாத்திரத்தில் பரிமளித்தவர் திரு ஏ. உதயன், ஆடிட்டர். மகனின் பாசத்துக்கு ஏங்கி ஏமாற்றம் அடைந்து கடைசியில் தன் உயிரையே இழக்கும் ஜானகி எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து எல்லோரையும் அவ்வப்போது சிரிக்கவும் வைத்து கலங்கவும் வைத்தவர் திருமதி லதா ராஜகோபாலன், சூப்பர்வைசர். உற்றார் யாருமற்ற நிலையிலும் அனைவருக்கும் சமைத்து போட்டு தனக்கென உறவு கிளைகள் கிடைக்காதா, அந்த கிளைகளை பற்றி கொண்டு படர்ந்து விட மாட்டோமா என அங்கலாய்க்கும் சாவித்திரி பாத்திரத்தை ஏற்று அனைவரையும் அவ்வப்போது தன் அப்பாவித்தனமான வசனங்கள் மூலம் சிரிக்கவும் வைத்தவர் திருமதி மீனா மனோகரன், சீனியர் ஆடிட்டர். பிறருக்கு உதவும் பரோபகார சிந்தனையுடன் வாழ்ந்து கற்பனையிலேயே தன்னை ஒரு குடும்பஸ்தராக காட்டிக்கொள்ளும் சந்துரு எனும் பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் திரு ஏ.என். ஸ்ரீதரன், சூப்பர்வைசர். மகன் இறந்துவிட்டான் என்ற உண்மையை கூட ஏற்காமல் பித்து பிடித்தவர் போல் தத்ரூபமாக நடித்து நம் அனுதாபங்களை வென்ற ஃபரூக் பாய் என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் திரு எம்.வி. ஸ்ரீகாந்தன், சீனியர் ஆடிட்டர். தங்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கை என்பது மகனுடன் வாழ்வதில் மட்டுமல்ல, சந்தோஷத்தை தாமே தேடிக்கொள்வதென யதார்த்தமாக சிந்திக்கும் பெற்றோராக வந்து நம்மை சிரிக்கவும் வைப்பதில் வெற்றி கண்டவர்கள் திரு ஆர். தியாகராஜன், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், மற்றும் திருமதி கே. சித்ரா, சூப்பர்வைசர். பெற்ற அன்னையின் இறப்புக்கு மட்டுமல்ல, நம் அனைவரின் வெறுப்புக்கும் ஆளாகி பின்னர் தன் நிலை உணர்ந்து திருந்தும் மகனான ராஜா என்கின்ற பாத்திரத்தை சவாலாக ஏற்று நடித்தவர் திரு ஜே. அரவிந்த்குமார், அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர். நாடக ஒத்திகை முதல் இன்று அரங்கேற்றம் வரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல்
இந்த நாடகத்திலும் உங்கள் சிறு பங்கீனம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி கௌரவ தோற்றத்தில் ஒரு மிகச்சிறிய ரோல் என்றாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் யோகாவின் முக்கியத்துவம் குறித்த ஒரு நேர்மறையான மெசேஜையும் அனைவருக்கும் வழங்கி லதா எனும் தனது பெயரிலேயே தோன்றியவர் திருமதி மகாசங்கர். இவர்கள் மட்டுமல்ல, திரைக்கு பின்னே சிலரும் இந்த நாடகத்திற்கு பங்களித்துள்ளனர். அவர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லவா? கணவனை கைப்பாவையாக கொண்டு மொபைல் போன் ஸ்பீக்கர் மோடில் இருப்பது தெரியாமல் கணவனுடன் உரையாடி அவனது தாயின் மரணம் நேர காரணமாக இருந்த காமினி எனும் பாத்திரத்திற்கு குரல் கொடுத்தவர் திருமதி ஷாலினி நாயர், சீனியர் ஆடிட்டர். சந்துரு ஏற்பாட்டின்படி ஃபருக்பாயின் மகனாக பஹ்ரைனில் இருந்து தொலைபேசியில் அவரை அழைத்து உருது மொழியில் பேசும் நபராக குரல் கொடுத்தவர் திரு பங்கஜ், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இவர்களுடன் மோகன சுந்தரத்தின் மனைவி சிவகாமியின் இருமலோடு கூடிய குரல், இடையிடையே கேட்ட அவரது இருமல் சத்தம், பரத்தின் மனைவி ராகினி, திண்டுக்கல்லிலிருந்து பேசும் இளைஞர் மற்றும் கடைசி காட்சியின் இறுதியில் ஒலிபரப்பான உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை எனும் பாடலை சற்றே மாற்றி பாடியது என பல குரல் ஜாலங்கள் காட்டியது மட்டுமின்றி இந்த நாடகத்திற்கு கதை, வசனம், நடிப்பு பயிற்சி, பின்னணி இசை சேர்ப்பு, இயக்கம் ஆகியவற்றையே மேற்கொண்டு தன் பங்கை வழங்கியவர் திரு எல் ஸ்ரீராம் நாராயணன், சீனியர். இந்த நாடகத்தில் நடித்த நமது தோழமைகள் அத்தனை பேருமே தாங்கள் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து இப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அப்படி இருந்தால் சரியாக இருக்கும் என்று அந்தந்த பாத்திரத்திற்கு மெருகூட்டியும் மிக நேர்த்தியாகவும் டீம் ஒர்க் பாணியில் செயல்பட்டு ஒத்திகை பார்க்க சிரமம் பார்க்காமல் வந்திருந்து